இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க கிழங்கா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா பா சொர்க்கம். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைல் செட்டிநாட்டு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 6-7 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதோட 3 பல் பூண்டையும் சேர்த்து முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதோட 6-7 கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட 4 பூண்டு பல்லை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதோட நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் அதோட பூண்டு இது 3 சேர்ந்து நல்லா வதங்கணும். இது வதங்குற கேப்பில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது அந்த புளியோட இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதோட நம்ம முதல்ல அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். புளித்தண்ணியும் மசாலாவும் ஒரு சேர வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கழுவி வச்சுருக்க மீனையும் மெதுவாக குழம்பு கொதி வந்தோடனே உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப கரண்டி போட்டு கிண்டி கொடுத்துடாதீங்க, மீன் உடஞ்சிரும். நம்மளோட மீனெல்லாம் குழம்புல முங்குற அளவுக்கு கிண்டி கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான செட்டிநாட்டு மீன் குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் இப்படி ஒரு மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.